வணக்கம். நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி. காக்கலூரில் உள்ள சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள பெயிண்ட் தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து. ரூபாய் 3 கோடி மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம். வழிப்போக்கன் உட்பட 3 பேர் பலி. மேலும் பலி எண்ணிக்கை உயரும் என தகவல். திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் சிப்காட் தொழிற்சாலையில் 500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த தொழிற்பேட்டை பகுதியில் தனியார் பெயிண்ட் தொழிற்சாலை 25 வருடங்களாக இயங்கி வருகிறது. இதில் ஊழியர்கள் அம்பத்தூரை சேர்ந்த சுகந்தி வயது 56, சோபனா வயது 31, புஷ்கர் வயது 40, கடம்பத்தூரை சேர்ந்த பார்த்தசாரதி வயது 45 ஆகியோர் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்கசிவால் தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இதனால் பணியில் இருந்த தொழிலாளர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். பயங்கர சத்தத்துடன் சிலிண்டர் வெடித்து தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதுகுறித்த தகவலின் பேரில் திருவள்ளூர், திருத்தணி, செவ்வாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த பயங்கர தீ விபத்தில் அவ்வழியாக சென்று கொண்டிருந்த மற்றொரு தொழிற்சாலையில் பணிபுரியும் வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் வயது 37 என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது தொழிற்சாலையில் இருந்து சிதறிய பேரல் தீயோடு வந்து விழுந்ததில் காயமடைந்தார். உடனடியாக அவரை மீட்டு திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஆனால் சீனிவாசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் பெயிண்ட் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த சோபனா என்ற பெண் ஒருவர் ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த தீ விபத்தில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமானதாக தெரிய வந்தது. மேலும் மின்கசிவு காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் தொழிற்சாலைக்குள் சென்று ஆய்வு செய்த போது சுகந்தி, பார்த்தசாரதி ஆகிய 2 பேர் உடல் கருகி எரிந்து கிடந்தனர். அவர்களது உடலை மீட்டு திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவ்விடத்திற்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் வந்து பார்வையிட்டனர். அப்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் விபத்து குறித்து ஆய்வு செய்வதாகவும் தொழிற்சாலையின் உரிமையாளரை கைது செய்து விசாரித்து வருவதாகவும் உயிரிழந்த குடும்பத்திற்கு அரசு சார்பில் நிவாரணம் வழங்குவதற்காக முழு ஏற்பாடும் செய்யப்படும் என அவர் தெரிவித்தார். இச்செய்தியை குறித்து உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஜெம் அப்படின்னா பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி அதுலேருந்து பெயிண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதில் ஒரு 6 பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. இன்றைக்கி 2 பேர் லீவு, 4 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு லேடி வந்து அக்கௌண்டன்ட்டு, அவங்க சிம்பிள் இன்ஜுரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஒரு 2 பாடி நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். உள்ள அவுட் ஆஃப் 3 பாய்லர்ஸு 2 பர்ஸ்ட் ஆனதாக இன்ஃபர்மேஷன். ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து விசாரிச்சதா எப்படி சோர்ஸ் ஆஃப் தெரியும். ஃபர்தராக விசாரிச்சுட்டு உங்களுக்கு இது என்ன ரீசன் அப்படின்றத நான் திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் சிட்கோ தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள ஜென் பெயிண்ட்ஸ் என்ற நிறுவனத்தில் இன்று மாலை 4 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் தற்போதைய நமக்கு கிடைக்கக்கூடிய தற்போது நிலவரப்படி 3 நபர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் இன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் வரவழைக்கப்பட்டு இந்த தீயை அணைக்கும் பணியில் உடனடியாக ஈடுபட்டு தற்பொழுது இந்த தீ முழுமையாக அணைக்கப்பட்டுள்ளது. இந்த மேலும் காவல்துறையினரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இந்த விஷயம் குறித்து உடனடி விசாரணையும் மேற்கொண்டு இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அவர்கள் மீதும் காவல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நடந்தது குறித்து காவல்துறையினரால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அந்த உயிரிழந்தவர்களுடைய அந்த சடலங்கள் மிகுந்த கருகிய நிலையில் இருப்பதால் அவர்களுடைய அடையாளம் காணக்கூடிய அந்த பணியும் இன்னும் செய்யப்பட உள்ளது. அந்த பிரேத பரிசோதனை அனைத்து சடங்குகளும் முடிக்கப்பட்டு அந்த உரியவர்களிடம் அந்த உடல்கள் ஒப்படைக்கப்படும். மேலும் அவர்களுக்கான நம்முடைய தமிழக அரசின் மூலமாக உரிய நிவாரணம் பெறுவதற்கும் மாண்புமிகு தமிழக அரசிடம் தமிழக முதல்வருக்கான நிவாரண நிதியிலிருந்து நிவாரணம் வழங்குவதற்கான முன்மொழிவுகளையும் மாவட்ட நிர்வாகம் அனுப்பி வைக்கும் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு உரிய சிகிச்சை அளித்து அவரை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதுதான் நம்முடைய முதல் இது. அதே போல இந்த இறந்தவர்களுடைய நபர்களை உரிய அடையாளம் கண்டு
அதற்கான உரிய நிவாரணம் வழங்கி தருவதையும் நம்முடைய ப்ரையாரிட்டியாக இருக்குது. மேலும் இந்த விபத்து எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, இந்த நிறுவனத்தினுடைய அனைத்து விதிகளுக்கு உட்பட்டு இருந்ததா, ஏதேனும் விதிமுறைகள் இருந்ததா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.